ஹாய், ஐ எம் குமரவேல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஃபைவரில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் கிடைச்ச உடனே அது ஃபைவரில் எப்படி விசிபிள் ஆகும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அப்புறமா கொஞ்சம் பேர் வந்துட்டு என்னோட கான்டாக்ட் நம்பர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாக்கா நான் டிஸ்கஷனில் போட்டிருக்கேன் பாருங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் டிஸ்கஷன்லேயே கூட நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு என்னோட பர்சனலாக சேட் பண்ணணும்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து சேட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னோட ஃபைவர் அக்கௌண்ட்டுங்க. இதில் வந்து இந்த ஆர்டர்ஸ் அப்படின்ற டேபை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இதை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு நிமிஷம். ஓகே, இது ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துட்டு பாருங்கள். ஸோ இந்த ஆர்டர் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கு, இதுதான் ஆர்டரோட நம்பருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஹிஸ்ட்ரி இருக்குது உங்களுக்கு. ஸோ இவங்களோட நான் என்ன சேட் பண்ணணும் அதை கிளிக் பண்ணால் அந்த சேட் ஹிஸ்ட்ரிலாம் உங்களுக்கு வரும். அப்புறம் இதுக்கு நான் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா $10 வந்து. இது கம்மி தான் அமௌண்ட்டு. பட் என்ன ஆச்சுனாக்கா, நான் ஆல்ரெடி வேறு ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாததுனால அது சஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபார் இந்த புது அக்கௌண்ட்டில் இதுதான் ஃபஸ்ட் ஆர்டரு. அதனால் ஃபஸ்ட்டு நமக்கு ஆர்டர் வாங்க தான் பார்க்கணும், அமௌண்ட்டில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதனால் நான் ரொம்ப மினிமலான சார்ஜஸ் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் அவங்ககிட்ட எனக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இதுக்கு நான் 4 ரிவிஷன் கொடுத்துருக்கேன். இது கஸ்டம் ஆர்டர் தான், ஓகேங்களா. இதுக்கு வந்து 2 days டைம் கொடுத்துருக்கேன். அப்புறமா பாருங்கள், வந்து இந்த கவுண்டவுன் வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். அவங்க ப்ளேஸ் பண்ண உடனே இந்த கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து நேற்று மிட் நைட் வந்து அவர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து என்ன கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா போலண்ட்லேருந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் நமக்கு அவங்களுக்கும் டைம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ நம்மளோட டைமுக்கு மிட் நைட்டில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கும் எனக்குமான ரீசன்ட் கான்வர்சேஷன்லாம் இதுக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு. இதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு தெரியும். ஸோ அவருக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும், இந்த இது எல்லாம் இதில் போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ நான் அவர்கிட்ட $25 கேட்டிருந்தேன். அவர் வந்து ஆனால் $10 ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். சரி, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர்கிட்டே சொல்லிட்டேன், இந்த மாதிரி எனக்கு எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பட் வந்து ஃபைவருக்கு நான் நியூ அப்படின்றதுனால நான் சார்ஜ் பண்ணுறேன், எனக்கு நல்ல ரேட்டிங்ஸ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ அப்புறம் வந்து இது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறமா வந்துட்டு இதுதான் என்னோடய ரெக்யர்மெண்ட். நான் அவர்கிட்ட கேட்டிருந்தது வேர்ட்பிரஸ் லாகின் டீட்டெயில்ஸ் சிபேண்ட்லாம் கேட்டிருந்தேன். பட் ஆனால் இது வந்து ஒரு நார்மல் HTML வெப்சைட்ன்றதுனால அவர் என்ன சொல்லிட்டாருன்னா அதெல்லாம் தேவையில்லை, இந்த பேக்கேஜ் மட்டுமே போதுமானதுன்ட்டார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ஓகே நான் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி நான் ரிப்ளை பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இதுதான் கான்வர்சேஷன் இதில் இருக்குது. அப்புறம் இவரை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா பாருங்கள், இங்கே வந்து ப்ரைவேட் நோட், உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் போடணும் அப்படின்னாக்கா போட்டு வச்சுக்கலாங்க நீங்கள். இது வந்து உங்களுக்கு மட்டும்தான் விசிபிள் ஆகும், வேறு யாருக்கும் இது விசிபிள் ஆகாது. ஸோ அதனால் அது எதுவும் பயந்துட்டு இல்லை. ஒன்ஸ் இந்த ஆர்டர் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா இங்கே பாருங்கள், டெலிவரி ஒரு ஆர்டர்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணுமோ டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபைல் இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணி டெலிவரி ஒர்க் அப்படின்னு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா. இது வந்து வித்தின் திஸ் டைம்லைனுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், இல்லைன்னா அது வந்து உங்களோட ரேட்டிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணணும். அதனால் நீங்கள் எப்பயுமே ஒருத்தவங்களுக்கு டைம் கொடுக்கும்போது ஒரு நாள் பஃபர் டைம் வச்சுட்டு கொடுங்க. அது பேஸ்ட் ஆன் தட் ஒர்க் ஒன்லி. உங்களுக்கு என்ன ஒர்க், இப்போ நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னாக்கா ஒரு 3 hours கொடுக்குறேன்னு நீங்கள் கமிட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 2 hours பஃபர் டைம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது நீங்கள் 5 hours சொல்லிவிட்டு 3 hours நீங்கள் கொடுத்தீங்கன்னா கிளைண்ட் இன்னும் உங்களுக்கு ஹாப்பி ஆகிடுவாங்க. ஒரு சில கிளைண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க. இதில் டிப்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கிளைண்ட்டோட இது பார்க்கலாம் வாங்க. ஸோ ஓகே, இவர் தான் இந்த கிளைண்ட்டு. இவர் பாருங்கள் ஃப்ரம் போலாண்டில் இருந்திருக்காரு. இவர் வந்து டிசம்பர் 2020 இதில் இருக்கார். இவர் வந்து இங்கிலீஷ் தான் பேசுவாங்களாமா. அப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கும் கொடுத்த ரேட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் இது. ஸோ இல்லை சாரி, இந்த இவருக்கு வந்து மற்றவங்க கொடுத்த ரேட்டிங் கிரேட் பையர், கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் சிசிசி, ஆல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆர் கிவன் கிளியர்லி. ஸோ இவர் கொடுத்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்னு மற்றவங்களாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் யாருக்குமே வந்து ரேட்டிங் கொடுக்கவே இல்லை போல இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் பையரோட டீட்டெயில்ஸு.
ஸோ இப்போ நான் வாங்கியிருக்கிற அந்த கிக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த கிக்குங்களா. ஸோ நான் என்ன இதில் சொல்லியிருக்கேனாக்கா என்னோட ஒரு நார்மல் வெப்சைட்டை கூகுள் ஏஎம்பியாக மாற்றுவேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கூகுள் ஏஎம்பியில் இருக்கிற இஷ்யூஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அது வந்து வேலிடேட் எரர்லாம் சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குங்க. ஸோ இதுதான் அந்த இது. ஸோ இதில் நான் வந்து சிங்கிள் பேஜுக்கு $5 போட்டிருந்தேன். ஆனால் அது வந்து ரொம்ப லென்த்தியான பேஜ். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 2 to 7க்கு இவ்வளோ போட்டிருந்தேன். ஹோல் வெப்சைட் அப்படின்னாக்கா இவ்வளோ போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸில் வருங்க. லைக் இங்கே ஆர்டர்ஸாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோட பர்சனலாக நீங்கள் சேட் பண்ணணுன்னாக்கா இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.